இந்த வாரம் விஜயின் வாரம். தாத்தா பாட்டில இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் விஜயோட படங்களை ரசிக்கிறதுக்கு காரணம் என்ன? சினிமாவில் வித்தியாசமான கதை, ரொம்ப புதுமையான முயற்சிகள்னு விஜய் பெருசா போனதில்லை. ஆனா அவரோட படங்கள் ஏன் மக்களை இவ்வளவு கவர்ந்துச்சு? அதுக்கு காரணம் விஜயோட மாஸ் மேஜிக். 2007 வந்த போக்கிரி படம் ஒரு ரீமேக் தான். ஆனா விஜய் அதை தன்னோட ஸ்டைல்ல வேற லெவலுக்கு கொண்டு போனாரு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இந்த டைலாக் இப்போ வரைக்கும் ஃபேமஸ். அதே மாதிரி சிவகாசி, வேட்டைக்காரன்னு வழக்கமான கமர்ஷியல் ஃபார்முலா படங்களா இருந்தாலும் விஜயோட எனர்ஜி, டான்ஸ், பஞ்ச் டைலாக் ஒவ்வொன்றும் ரசிகர்களுக்கு இடையில அவர் தூக்கி நிறுத்துச்சு. பல விமர்சனங்கள் இருந்தாலும் ரசிகர்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுல விஜய் ஒரு மாஸ்டர். நண்பன் படத்துல அவர் ஒரு காலேஜ் பையனா நடிச்சது இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வேலாயுதம் படத்துல குழந்தைகளுடன் அவர் இன்டராக்ட் பண்ற காட்சிகள் ரொம்பவே ஃபேமஸ். பிகில் படத்துல பெண் கால்பந்தாட்ட வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் மைக்கேல் கேரக்டர் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருந்துச்சு. இந்த படத்துக்காக விஜய் 1 வருஷம் கால்பந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. மொத்தத்துல ரசிகர்களை கவர்றதுல அவர் ஒரு ஆள் தொட்ட பூபதி. இந்த விஜய் வாரத்துல அவரை பத்தின பல சுவாரஸ்யமான தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.